அதான் கச்சத்தீவை பேசியாகணும். ஏன்னா எங்களுடைய தாத்தா மூக்கையத்தவர் அவர்களுடைய நினைவை நாங்கள் போற்றி கொண்டிருக்கிறோம். அவருடைய பிறந்த நாள் கடந்து சென்றிருக்கிறோம். இங்கே அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், என் இன சொந்தங்கள், எண்ணினும் இளைய என் தம்பி தங்கைகள் இந்த செய்தியை, இந்த நிகழ்வை ஆழ்ந்து கவனிக்கணும். அவங்க சொல்ற காரணம் கச்சத்தீவை கொடுத்ததுக்கு அது எதுக்கு, அதுல என்ன இருக்குது, ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை என்கிறார். இவருடைய ஆழ்ந்த அறிவை இதை பாருங்க. ஒரு தீவுக்கு நடுவில் இருக்கிற ஒரு இடத்துல, தீவுல, கடலுக்கு நடுவில் இருக்கிற ஒரு தீவுல ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லைங்கிறாங்க. தோண்டுனா தண்ணி வரப்போகுது. தண்ணிக்கு நடுவில் தான் அந்த நிலைமை இருக்குது. அது ஒரு காரணம், வேற ஏதாவது ஒரு காரணம் சொன்னா கூட அது சிரிச்சுட்டாவது போகலாம். இப்படி ஒரு காரணத்தை சொன்னா தலையில அடிச்சு அழுகிற தவிர வேற என்ன இருக்கு? நீங்கள் எல்லாம் தலைமையேற்று இந்த நாட்டை, குறிப்பா அது எங்க அண்ணன் செல்வ பெருந்தகை மாதிரி ஆட்கள்லாம் சொல்வதா ரொம்ப வேடிக்கை. 4 பக்கமும் கடல் சூழ்ந்து இருக்கிற ஒரு நிலத்துக்குள்ள தோண்டுனா அப்படிங்கிறங்க, ஒரு கைட்டு அப்படி தோண்டினாலே தண்ணி வந்துடும். அதுல தண்ணி இல்ல, அதனால கொடுத்தோங்கிறீங்க. தண்ணி இல்லைங்கிறதான் காரணமா? சரி, தார் பாலைவனம், இந்த ராஜஸ்தான்ல இருக்க பாலைவனத்தெல்லாம் கேட்டா தண்ணி இல்லைன்னு கொடுத்துருவீங்களா? இது என்ன ஒரு காரணம் பாருங்க. இதெல்லாம் கொடுத்து எவ்வளவு காலம் ஆயிடுச்சு நீங்க பாருங்க. இப்ப கச்சத்தீவை மீட்க நாங்க போராடுவோம்ட்டு 4 கட்சிகளும் நாடகம் போடுது. எங்க ஊர்ல திருவிழா வரும்போது, மாரியம்மன் திருவிழா, ஐயனார் திருவிழா, கருப்பணசாமி திருவிழா நாடகம் போடுவோம். இது மாதிரி இப்ப தேர்தல் திருவிழா வர்றதுனால இந்த கச்சத்தீவு மீட்பு நாடகத்தை போடுது. நம்ம முந்தா நாள் தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. அதனால இன்னைக்கு மீட்க இவங்க தீர்மானம் போடுறாங்க. கொடுத்த 4 பேரு இந்த காங்கிரஸ் கூட இருந்து அது கைகட்டி பதவிக்காக நின்னது இந்த திமுக. அதை இவ்வளவு காலமாக அதிகாரத்தில் இருந்த இந்த கட்சிகள், பாரதிய ஜனதா, அதிமுக, அவங்களாம் எதிர்த்து போரிட்டு மீட்காம திருப்பி தேர்தல் வரும்போது அது நாங்க போய் ராமேஸ்வரத்துல தொடர்ச்சியாக மீனவர் படுகொலை செய்யப்படுவது, வலை விரிக்கப்படுவது, படகு பறிக்கப்படுவது, சிறைபிடிக்கப்படுவதை எதிர்த்து பெரும் போராட்டத்தை நிகழ்த்தியதனுடைய பின்விளைவா இப்ப தேர்தல் வருது. மீனவர் வாக்கு வேணும்ல. சரி, அதெல்லாம் விடுங்க. அது அந்த நாடகம். எங்க தாத்தா மூக்கையத்தவர் இறந்து எவ்வளவு நாள் ஆச்சு? இன்னும் முந்தா நாள் தான் இறந்து இன்னைக்கு அடக்கம் பண்ண மாதிரி நீங்க மணிமண்டபம் கட்டுவேன்றீங்க. 46 ஆண்டுகளா என்ன பண்ணி 3 முதல்வர்களுக்கு பதவி பிரமாணம் எடுத்து வந்த சட்டப்பேரவையினுடைய தலைவராக இருந்த பெருமகன் எங்க தாத்தா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் கூட தமிழ் மாநிலத்துக்கு தான் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தலைவராக இருந்தார். அகில இந்திய இவ்வளவு பெரிய துணை கண்டத்தின் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தலைவராக இருந்த பெருந்தகை எங்களுடைய தாத்தா மூக்கையத்தவர் அவர்கள். அவருக்கு என்ன மரியாதை இருக்கு? நீ இப்ப தேர்தல் வரும்போது அந்த இனப்பு சொந்தங்கள் எல்லாம் நாங்க பேரெழிச்சு கொண்டு எழும்போது அந்த வாக்கை குறிவித்து நகருகிற இந்த அற்ப நாடகத்தை இந்த திராவிடர்கள் நிறுத்திக்கணும். எங்களை என்னவா நீங்க மதிப்பிடுறீங்க? இவ்வளவு காலம் கழிச்சு திடீர்னு கச்சத்தீவு மேல பாசம் வருது, திடீர்னு எங்க தாத்தா மூக்கையத்தவர் மேல பாசம் பற்றும் வருது. இதெல்லாம் வாக்கு பறிக்கிற அற்ப நாடகம். இதை தமிழ் சமூகத்தின் இளைய தலைமுறை பிள்ளைகள், என் தம்பி தங்கைகள் கூர்மையா அதை கவனிச்சு இது பண்ணணும். மறுபடியும் இதுக்கெல்லாம் இந்த நாடகத்தை பார்த்து மயங்கி கைதிட்டு ரசிச்சுட்டு போனோம்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். வேற ஏதாவது கேள்வி? லட்சத்தீவு பத்தி, லட்சத்தீவு 1974 இந்திரா காந்தி அம்மார்கள் பிரதமராக இருக்கிறார். அன்றைய தினம் இந்த மண்ணில் பிறந்த மூக்கையாத்தவர் பாராளுமன்ற உறுப்பினராக இல்ல, ஒரே ஒருத்தர் தான், ஒரே ஒரு எதிர்த்து பேசிய ஒரே மகன் பேசி தாத்தா மூக்கையாத்தவர். நீங்க கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்தால் மீனவர்கள் உறுதியாக பாதிக்கப்படுவார்கள். அது மட்டுமல்ல, வெளிநாட்டிற்கும் நமக்கும் இந்திய நாட்டிற்கும் அது தொடர்பாக இந்திய நாட்டுடைய பாதிப்புக்குள்ளாகும் சொல்லி வெளிநடப்பு செய்தவர் அன்றைய தமிழகத்தின் முதல்வர் டாக்டர் கலைஞர் தான். இன்னைக்கு அவர்கள் ஏன் இத்தனை நாளா கண்டது இல்லையா? அதிமுகவில் அந்த கேஸ சுப்ரீம் கோர்ட்ல போட்டு பெண்டிங் இருக்கு, கேஸ் பெண்டிங் இருக்கு. இல்ல, அந்த வழக்குல 2 கட்சியுமே, காங்கிரஸ் ஆளும் போதும் பாரதிய ஜனதா ஆளும் போதும் ஒரே பதிலைத்தான் பதில் மனுவா தாக்கல் செய்து கச்சத்தீவை திருப்பி எடுக்கணுங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை. கொடுத்ததுதான். அன்னைக்கு தாத்தா மூக்கையத்தவர் அவர்கள் என்ன பேசுறாங்கன்னா, வடபுலத்துல இமயமலைக்கு ஒரு பகுதியில நீங்க எடுத்து அப்படியே நீங்க சீனாவுக்கு உங்க அப்பா தாரை வார்த்து கொடுத்துட்டாரு, அது ஒரு வரலாற்று பெருந்துரோகம். அதே மாதிரி நீங்க இந்த கச்சத்தீவை தாரை வார்த்து இலங்கை கொடுப்பதனால
இந்த நாட்டு மக்களுக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய வரலாற்று துரோகத்தை நீங்க செய்றீங்க. அதுக்கு நான் இருக்கிற ராமநாதபுரம் பாராளுமன்றத்தில் நீங்க இருக்கிற அந்த பகுதி, அது கச்சத்தீவு உங்களுக்கு தெரியும், அது இந்திய நிலப்பரப்பே இல்ல. அது எங்க தாத்தா சேதுபதி, எங்க பாட்டன் சேதுபதி மன்னனுடைய சொந்த நிலம். அதை நீங்க எடுத்து அதை கொடுத்துட்டீங்க. இன்னைக்கு அதுக்கு சொல்ற காரணம்லாம் ரொம்ப வேடிக்கையா இருக்குது. அன்னைக்கு கச்சத்தீவை எடுத்து கொடுக்கும்போது எதிர்த்து போரிட்ட ஒரே மரபு வீரர் எங்க தாத்தா முகேத்தவர் அவர்கள் தான். அவருடைய நினைவை ஒட்டி இன்னைக்கு வந்து அவங்க நாங்க கச்சத்தீவை மீட்க போராடுவோம்னு தீர்மானம் போட்டிருக்கிறத, சரி ஒண்ணு செய்வோம், மீட்கட்டும், ஒரு பாராட்டு கூட்டம் நம்ம போட்டுருவோம். என்னன்னா போட்டுருவோம். ஏன்னா இந்த மாதிரி தீர்மானத்தை நாங்க நிறைய பார்த்துட்டதுனால இது வெற்றி தீர்மானம் இல்லாம வெற்றி தீர்மானமாக அமைந்தால் பாராட்டுவோம். தப்பு இல்ல. வேற கேள்வி தம்பி? குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. மத்திய அரசு முழுமையா சொல்றாங்க, தீர்மானம் மூலமா மத்திய அரசு வலியுறுத்தணும்னு தீர்மானத்தை சொல்றாங்க. அதிமுக 10 வருஷம் என்ன பண்ணீங்கன்னு திமுக கேட்கிறாங்க. நீங்க ஆட்சியில இருந்த 10 வருஷம் என்ன பண்ணீங்கன்னு கேட்கிறாங்க. இல்ல அதுதான் இப்போ 10 ஆண்டுகள்னு அதிமுக சொல்றத நான் ஏற்கிறேன். ஆனால் இன்னும் சொல்றேன், 10 ஆண்டுகள் இல்ல, தொடர்ச்சியாக 18 ஆண்டுகள் அமைச்சரவையில், இந்திய ஒன்றியத்தில் அமைச்சரவையில் இருந்த ஒரு மாநில கட்சி திமுக. உளமாற தமிழர் நலன், தமிழ் மக்களின், மாநில மக்களின் உரிமையை பாதுகாக்கணும், மீனவ மக்களினுடைய வாழ்வுரிமையை பாதுகாக்கணும்னா கச்சத்தீவை மீட்கணுங்கிறது இவங்க நோக்கமா இருந்தா, இங்க பாருங்க, வாஜ்பாய் காலத்தில் இருந்திருக்கிறாங்க, பிறகு ஐக்கிய குஜரால், பிபி சிங்கு, தேவேகவுடா, எல்லாரு காலத்திலயும் இவங்க இருந்திருக்கிறாங்க, எல்லார் ஆட்சி காலங்களையும் இவங்க இருந்திருக்கிறாங்க. மன்மோகன் சிங் அவங்க 9.5 ஆண்டு காலங்கள் இருந்திருக்காங்க தொடர்ச்சியா. கடைசி 6 மாதங்கள்ல தான் வெளியில வந்தாங்க, அமைச்சர் பதவியில தான் சொல்றேன். அப்போலாம் நீங்க ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அழுத்தம் கொடுத்து கச்சத்தீவை மீட்டிருக்கலாம். அதான என்ன நெருக்கடி? போலீஸ் சமுதாயத்தை புறக்கணிக்க ரேடியா மைக் போட்டு உங்களை மாதிரி விஐபி எல்லாம் உங்க பேச வச்சு போனாங்க. இந்த வருஷம் ஏன் மைக் போட விடல? ஏன் விஐபி உங்களை மாதிரி பேச இந்த மைக்ல பேசிடுவோம், அவ்வளவுதான், விடுங்க. கொடுக்கலாம், இந்த தடவை பெர்மிஷன் கொடுக்கல.